பெண்களை மிகவும் கொச்சையாக ஆபாசமாக பேசிய பொன்முடிக்கு மீண்டும் துணை பொதுச் செயலாளர் பதவியை திமுக அவார்டாக வழங்கியுள்ளது என அதிமுக விமர்சித்துள்ளது. கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை நாட்டையே உலுக்கியிருக்கும் இந்த சமயத்தில் பொன்முடிக்கு கட்சியில் மீண்டும் பதவி வழங்கி திமுக அழகு பார்த்திருக்கிறது என்றும், ஆபாசமாக அவதூறாக இன ரீதியாக இழிவுபடுத்தி பேசினால் பெயருக்கு ஒரு நீக்கம் என கண்துடைப்பு நாடகம் ஒன்றை நடத்திவிட்டு சில மாத காலங்கள் சேர்த்து மீண்டும் அதே பதவி வழங்கப்படுவதே திமுகவின் ஃபார்முலா என்றும் அதிமுக அதிரடி குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறது. பள்ளி, கல்லூரி, ஏர்போர்ட் வரை எந்த பக்கமும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாத மிக மோசமான நிலைக்கு தமிழ்நாட்டின் ஆட்சியை தள்ளிய கட்சியான திமுக இந்த நியமனத்தின் மூலம் தமிழ்நாட்டு பெண்களுக்கு சொல்ல வரும் செய்தி ஒன்றே ஒன்றுதான்: திமுக எனும் கட்சி பெண்களுக்கு எதிரானது, பெண்களுக்கு எதிரான ஆபாசத்தை எனபிள் செய்வது, பெண்கள் பாதுகாப்பு பற்றி திமுகவிற்கு துளியும் கவலை இல்லை என்றும் அதிமுகவின் எக்ஸ் தள பக்கத்தில் விமர்சித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது.